அட இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்தாலே போதும்பா, ஒன்று விக்கெட்லியா இருக்கட்டும் இல்லை நோபாலியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் ரொம்பவே சொதப்பிடுவாங்க. உடனே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதான அம்பானி காசை கொடுத்து அம்பையர் ஆய கட்டிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஆர்சிபி vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் நேற்று நடந்தது. ஏன்பா இதெல்லாம் நோபால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தி கிங் விராட் கோலியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷனாக இருப்பார். இதனால அம்பையர்ஸ் கிட்ட போயும் ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. என்ன நடந்தது, எதுக்கு அந்த நோபால் சர்ச்சையாச்சு அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஐபிஎல் சீரீஸோட 25வது லீக் மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்தில் மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங்கை சூஸ் பண்ண ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க. விராட் கோலி 3 ரன்னிலும் வில் ஜாக்ஸ் 8 ரன்னிலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஃபாப் டு பிளெசிஸ் அண்ட் ரஜத் பட்டிதார் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. இவங்களுடைய அட்டாக்கிங்கான அந்த பேட்டிங்கால ஆர்சிபியோட ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா சீரான வேகத்தில் உயர ஆரம்பிச்சது. இதில் ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா 50 கடந்து தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்தாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லையும் நடிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக் அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுப்ளசி அவரும் தன் பங்குக்கு ஆஃப் செஞ்சுரி கிராஸ் பண்ணி 61 ரன்ல ஆட்டம் இழக்க, அடுத்ததா பினிஷிங் கொடுக்க உள்ள வந்த தினேஷ் கார்த்திக் அதிரடியில மிரட்ட, இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ராவை பத்தி சொல்லவே தேவையில்ல, யாரு உள்ள வந்தாலும் விக்கெட் தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள வர பிளேயர்ஸை அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவர் ஒரு பக்கம் 5 விக்கெட்டை தட்டி தோக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தனி மரமா போராடிட்டு இருந்தாரு தினேஷ் கார்த்திக். குறிப்பா ஆகாஷ் மத்வால் அந்த தினேஷ் கார்த்திக் இந்த காம்போ சிறப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ஆகாஷ் மத்வால் போட்ட ஒரு ஓவர்ல பாத்தீங்கன்னா நான் பின்னாடி தாங்க பவுண்டரி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் பவுண்டரியை பின்பக்கமா அடிச்சிட்டு இருந்தார் தினேஷ் கார்த்திக். இந்த சுச்சுவேஷன் தான் கடைசி ஓவரையும் பவுலிங் போடுறதுக்கு வந்தாரு ஆகாஷ் மத்வால். அந்த ஓவருடைய 2வது பால்ல தான் தினேஷ் கார்த்திக் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. அப்போ ஒரு ஃபுல் டாஸ் பால் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகோடைய ஹிப்புக்கு மேலே வந்துச்சு. அந்த பாலை ஃபேஸ் பண்ண தினேஷ் கார்த்திக் ரன் ஓடவே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நோபாலாக தான் இருக்கும். அதனால ஃப்ரீ ஹிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிகே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஆன்ஃபீல்டு அம்பையர் பார்த்தீங்கன்னா இதுக்கு நோபால் கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே களத்தில் இருந்த தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ்க்கு அப்பீல் பண்ண, அப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த கிங் கோலி பார்த்தீங்கன்னா டக் அவுட்டுக்கும் வந்துடுறாரு. வந்தவர் அங்கிருந்து அம்பையர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்ட் அம்பையரும் அது நோபாலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இது நோபால் தாம்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பாராத விதமா இது நோபால் இல்ல ஃபேர் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையர் சொல்ல, யாருக்கும் எதுவுமே புரியல. எப்படிடா இந்த ஒரு நோபால அம்பையர் ஃபேர் டெலிவரி அப்படின்னு அறிவிச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. விராட் கோலி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆர்குமெண்ட்டை விடல, தொடர்ந்து அம்பையர் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் எந்த பலனும் இல்லை. ஆனால் களத்தில் இருந்த டிகே பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் பேக் டு பேக் அடுத்தடுத்து 2 சிக்ஸரை பறக்க விட்டாரு. கடைசியாக பவுண்டரி அடிச்சு 22 பந்துகளில் அரை சதம் கடந்தது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவரில் மட்டும் 19 ரன் அடிச்சாங்க ஆர்சிபி அணி. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் 196 அப்படிங்கிற ஒரு ஸ்கோருக்கே போயிருப்பாங்க. கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த தினேஷ் கார்த்திகை பொறுத்தளவுக்கு வெறும் 23 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸர் அண்ட் 5 பவுண்டரிஸும் அடிச்சிருப்பாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஆகாஷ் மத்வால் தினேஷ் கார்த்திக்கு போட்டது நோபால் தானா இல்லை அது ஒரு ஃபேர் டெலிவரியா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை